सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। शुद्ध विद्यांकुराकार निजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीटिकामोद समाकर्षिजन्तरा निजसल्लापमाधुर्य निर्भर्तितकक्षभिः। அம்பாளுடைய ஸ்வரூபம் சிதத்திற்குண்ட சம்பூதான்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருடைய மனிதனுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான அக்னியிலிருந்து அம்பாள் உண்டாதா அப்படின்னு சொல்லுது. அதனால கேசாதி பாதாந்த வர்ணனம் ஆரம்பிச்சு முதல்ல தலைதான் தோன்றத்தினால தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வர்ணனம் ஆரம்பிச்சு. லலாட்டம், கண்கள், நாசாதண்டம், உதடுகள் இவைகள்லாம் சொல்லியாச்சு. பிறகு பற்களை சொல்ல ஆரம்பித்தார். பற்கள்ல சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்கேஜ்வயோஜ்வலா அப்படின்னு சுத்த வித்யா அப்படின்னு ஒரு 3 அக்ஷரங்களோட கூடினதான ஒரு மந்திரம். அதை சொல்லி அதான் அங்குரமா இருக்கு. அங்கிருந்து மற்ற எல்லாம் பஞ்சதசி ஷோடசி முதலிய வர்ணங்கள்லாம் மந்திரங்கள்லாம் மேல அதுல இருந்து வளர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. ஷோடசி மந்திரத்துக்கே சுத்த வித்யான்னு பேருன்னு இன்னொருத்தன் சொன்னார். த்விஜபங்கி அப்படிங்கிறதுக்கு த்விஜம்னா பர்வர்த்திய வரிசைன்னு சொன்னோம். இல்ல த்விஜான்னா பிராமணான்னு சொன்னோம். ஏன்னா சுத்தமான வித்யை, வேத வித்யை, ஆகம வித்யா இந்த வித்யெல்லாம் பிராமணாண்டத்துல இருக்க. அவ அதை கட்டி காப்பாத்திருக்க. அதான் சுத்த வித்யா ஆகார. சுத்த வித்யா எனக்கூடியதான ஆகாரத்தோட அங்குராகாரமா இருக்கிற விஜபங்கி பிராமணாளுடைய வரிசையோட எப்பொழுதும் அம்பாள் உஜலிக்கிறார் அப்படின்னு சொன்னோம். இந்த ரெண்டும் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்றார். சாஸ்திரங்கள்ல சுத்த வித்யாக பாலாக துவாதசார்த்தா மதங்கினி அப்படின்னு ஆரம்பிச்சு 32 விதமான தீட்சைகளை சொல்லியிருக்க. அந்த தீட்சா ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு. தீட்சாங்கிற பதத்துக்கே அர்த்தம் போன வாரம் பார்த்தோம். தீட்சிதோ பிராமணோ யாதி பிரம்மலோகம் அநாமயம் திவ்யம் ஞானம் ஏதோ தத்யா துரியாச்ச பாபசம்சயம். திவ்ய ஞானத்தை கொடுக்கிறது மனுஷனுடைய பல பிறவைகள்ல இருக்கக்கூடியதான பாவங்களை போக்குகிறது அப்படின்னு. இந்த பாவங்கள் போன பிறகு அவ அந்த தீட்சா பிரபாவத்தினால பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மலோகத்துக்கு போறாங்கிறது உபனிஷத்துகள்ல சொல்லியிருக்கு. உபனிஷத்துகள்ல வே தேவே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே பிரம்மலோகமபிதம் பிரபுதி அப்படின்னு சொல்லி அக்னே ரத்தே அத்தே அப்படின்னு ஆரம்பிச்சு அச்சிராஜ் மார்க்கம் வழியா அவ பிரம்மலோகம் போறான்னு சொல்லியிருக்கு. இந்த பிரம்மலோகத்துக்கு போன பிறகு மறுபடியும் திரும்பி வருவாடா அப்படின்னு ஒரு சந்தேகம். சில உபாசனைகள் பண்றவா திரும்பி வரா. பஞ்சாக்கர வித்யா உபாசனம் பண்றவா அவ பிரம்மலோகத்துக்கு செல்கிறார். அப்பிரம்மோபாசனமா இருந்த போதிலும் பிரம்மலோகத்துக்கு போற வாசனிக்கமா இருக்கிறதுனால ஸ்ருதியிலேயே சொல்லி இருப்பதுனால அவ இந்த கல்பம் வரைக்கும் அங்க இருந்த மறுபடியும் திரும்பி வந்துடுறான்னு சொல்லியிருக்க. இது பஞ்சாக்கர வித்யை. ஓங்கார உபாசனத்துக்கும் தாரோபாசனங்களுக்கும் பிரம்மோபாசனத்துக்கும் பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கே
அங்க இருக்கக்கூடியதான பிரம்மாவனாலையும் அவளுடைய சிஷ்யனாலையும் பாடம் சொல்லப்பட்டு வேதாந்த ஞானம் வந்து அவ மறுபடியும் அப்படியே பிரம்மலோகத்தை முக்தி அடையில அவ திரும்பி வரவில்லை அப்படின்னு தீர்மானம். ஆகையால் இந்த தீட்சா பிரபாவத்தினால பிரம்மலோகமனாமயம் பிரம்மலோகத்துல போறா. அங்கே போய் வேதாந்தங்களை பார்த்து அப்படியே முக்தி பெறுகிறார்களே தவிர அவ திரும்பி வரவில்லை. ஆகையால் இந்த ஸ்ரீவித்யக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னோம். இதுவரைக்கும் சொன்ன பிறகு அந்த தீட்சைங்கிறது ரொம்ப வசதிங்கிற தத்துவத்தை சொல்லி 32 விதமான தீட்சைகளை நமக்கு சொன்னோம். இந்த 32 விதமான தீட்சைகளை சொல்ல பிறகு அதுல முக்கியமான தீட்சைகள் 3 தீட்சைகள். சாஸ்திரி தீட்சா, சாம்பவி தீட்சா, மாந்திரி தீட்சா அப்படின்னு. சாஸ்திரி தீட்சான சக்தி பிரவேசன ரூபா தீட்சா. சிஷ்யனுடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடியதான குண்டலினி சக்தியை அவ குரு தன்னுடைய சக்தியினால உத்போதனம் பண்ணி ஒவ்வொரு சக்கரமாக அது வளர்ந்து மேல வரும்படி பண்ணக்கூடியதான தீட்சைக்கு சாஸ்தி தீட்சாரு. பிறகு இதயத்துக்குள்ள பிரவேசித்து அங்கே இருக்கக்கூடியதான எல்லா விதமான மலங்களை ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் என்று 3 விதமான மலங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த மலங்கள் இருப்பதனால்தான் அவருக்கு பசுன்னு பேர். அந்த பசுபாவத்தை நீக்கிறவர் பசுபதி. அப்படிப்பட்டதான அந்த பசுபாவத்தை நீக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த தீட்சை. அதுக்கு சாம்பவி தீட்சான்னு. அதற்கு பிறகு 108 திரவியங்களை போட்டு அந்த ஜலத்தை கொதிக்க வச்சு வருணனை ஆவாகனம் பண்ணி அம்பாளுடைய அமிர்தேஸ்வரி மந்திரத்தை அதை சொல்லி அந்த ஆவரணாதிகள்லாம் பண்ணி பஞ்சதேவதாராதன பூர்வகமான விரக ஹோமங்கள்லாம் பண்ணி அப்படி மந்திரபூதமான அந்த தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதோட அவளுடைய வலது காதுல மந்திரத்தை சொல்றது. இது மாந்திரி தீட்சானது. இப்படி 3 தீட்சைகள் 32 தீட்சைகள்ல பிரதானமானவைகள். இந்த தீட்சைகள் 3 படினவரை வளர்ந்து பூர்ண தீட்சிதான்னு சொல்றார். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இந்த மந்திரத்தினால சொல்லப்படுவது. சுத்த வித்யா புராகார நிஜ பங்கை துவயோஜ்வலா அப்படின்னு. தீதிஷாபினா சித்ரா நப்ரலோகே சுசா புனா அப்படின்னு இதே தத்துவத்தை ஸ்வச்சந்த தந்திரம்ங்கிற தந்திரம் சொல்றதுங்கிற பதியத்தான் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு கற்பூர வீட்டிகா மோத சமாகர்த்த விஜந்தரா அப்படின்னு அடுத்த நாம. இதுல கற்பூர வீட்டிகா ஆமோத சமாகர்ஷி திகந்தரான்னு ஒரு பாகம், சமாகர்ஷ திகந்தரான்னு ஒரு பாகம். வித்தியாசம் ஒண்ணும் இல்லை, அர்த்தத்துல ஒரே மாதிரி தான். கற்பூர வேட்டிகா அப்படின்னு சொன்னார். கற்பூர வேட்டிகானா தாம்பூலம்னு அர்த்தம். நீங்க வீடாங்கிறீங்களோ அதேதான். இந்த கற்பூர வேட்டிகா ஆமோத, ஆமோதம்னா பரிமளம், வாசனை, நறுமணம். இப்படி கற்பூர வேட்டிகா ஆமோத அந்த நறுமணத்தினால சமாகர்ஷி நிகந்தரா எல்லா பக்கத்திலையும் இருக்கக்கூடியதான திக் தேவதைகளை அங்க இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் தன்னிடத்தில் இழுத்து கொண்டிருப்பவள் அப்படின்னு அர்த்தம். கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி நிகந்தரா. இப்ப இதுல என்ன விசேஷம் இருக்குன்னு பாக்க. அம்பாள் முகத்துல தாம்பூலம் இருக்கு. முகேதே தாம்பூலம் நயனயுகலே கலகலா லலாட்டே காஷ்மீரம் அப்படின்னு விசேஷமாக அம்பாள ஸ்தோத்திரம் பண்ற ஆச்சாரியார். அப்படி அம்பாளுடைய முகத்துல தாம்பூலம் இருக்கிறதா சொல்றோம். இந்த தாம்பூலத்தினுடைய பரிமாணம் எங்க இருக்கு, எது வரைக்கும் வீச்சு இருக்கு அப்படின்னு எல்லா திக்குலையும் பரவி இருக்கு. திக்குகள் 10. முதல்ல ஒரு நாள் 4ங்கிறது, அதுக்கப்புறம் 8ங்கிறது, 10ங்கிற 4 திக்குகள் பிரசித்தமாக உங்களுக்கு தெரிஞ்சது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு.
அதுக்கப்புறம் தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இதனால அவாந்தர திக்குகள் ஈசான்யம், நைருதி, வாயவியம், ஆங்கிலேயம் அப்படிங்க இது எல்லாமே மேல வர்றதுக்கு கீழே வருது. விவகாரம் என்ன 10 திக்குகளையும் சொல்லியிருப்பார். இந்த 10 திக்குகளும் பரிபூர்ணமா இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் தேவதைகள் இருக்கா. முதல்ல திக்தேவதைகள் இருக்கா. கிழக்குக்கு இந்திரன் அதிஷ்டான தேவதை, தெற்குல யமதர்மராஜா அதிஷ்டான தேவதை, அதே போலயே வடக்குல வருண பகவான் இருக்கார். குபேரன் இன்னொரு பக்கத்துல இருந்திருக்கார் உத்தர திக்குல. இந்த அவாந்தரமான திக்குல ஆக்னேயத்துல அக்னி இருக்கார், வாயுவேந்திர வாயு இருக்கார், நைருத்தியத்துல நிருத்தி இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த மேல ஈசானம் அப்படின்னு இருக்கார். இப்படி இவாள்லாம் திக் தேவதைகள். அதோட மட்டுமல்ல திக்பாலாள்னு பேரு. இந்த திக்பாலாளுடைய சேர்ந்த தேவதைகள் கோடி கோடி தேவதைகள் இருக்கா. அவ எல்லோருமே அம்பாளுடைய முகத்துல இருக்கக்கூடியதான அந்த வாசனை இருக்க பட்சல அந்த வாசனையை இழுக்கப்பட்டு வாசனையால் இழுக்கப்பட்டு அதை பெறணும்னு பார்க்கிறாளா. அதை பெறணும்னு பார்க்கறதுனால்தான் சமாகர்ஷி நிகந்தரா. அதனால இழுக்கப்பட்டு எல்லோருக்கும் அந்த பதார்த்தங்கள் வேண்டும். ஏன்னா அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல வந்திருக்கக்கூடியதான அந்த இதற்கு பத்தில அந்த தாம்பூல ரசம், அந்த தாம்பூல ரசம் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன பண்ற, முதல்ல மனமாவது கிடைக்கட்டும், வாசனையாவது நாம பெறுவோம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல முன்னு வரலாம். ஆனா இது என்ன, லைனா முன்னால இருக்கிறவளுக்கு தான் கிடைக்கும், பின்னால இருக்கிறவளுக்கு கிடைக்காம வரும். இந்த வாசனை தானே, கொஞ்ச நேரம் ஆனா போயிடுமோன்னு ஒரு பயம். ஆகையால் என்ன பண்ற, எல்லோரும் அதை பருகணுங்கிறதுக்காக முதலாக அகமகமிக்கையா, நான் தான் முதல்ல வரணும், நான் தான் முதல்ல வரணும்னு அம்பாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வரக்கூடியதான தாம்பூலத்துடைய பரிமளத்தை தான் அடையணும் என்பதற்காக முட்டி முன்னால வரா அப்படிங்கிறது அர்த்தம். கற்பூர வீட்டிகா மூல சமாகர்ஷி நிகந்தரா அப்படிங்கிறது. இதுல இந்த கற்பூர வீட்டிகான்னு என்னது, இது ஒரு 10-11 பதார்த்தங்களை போட்டா அது கற்பூர வீட்டிகா. அது என்னது அப்படின்னு சொன்னா, ஏல லவங்க கற்பூர கஸ்தூரி கேசராதினி ஜாதி பரதலை பூகை லாங்குல்யூஷண தவர்நாகரை பூச்சூர்ணா கதிரசாரை ஜாகிப்தா கற்பூர வீட்டிகா. அம்பாளுக்கு ஒரு தாம்பூலத்தை நீங்க பண்ணணும்னா அதுல என்னென்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது, முதல்ல பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கஸ்தூரி, ஜாதிக்காய், ஜாபத்திரி, இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லணும், ஜாபத்திரி, பாக்கு, வால்மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, கசக்காம்பு, அதான் கதிரசாரைன்னு சொல்றோம். இப்படிப்பட்டதான 11 பதார்த்தங்களையும் சேர்க்கணுமா. இந்த 11 பதார்த்தங்கள் எதற்காக சேர்க்கிறேன், முதல்ல பச்சை கற்பூரம் வாசனைக்காக, இன்னொன்னு ஏலக்காய். ஏலக்காய் என்ன பண்றது, அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துர்வாசனைகள் தான் நீக்கிறது. பற்களை பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக கிராம்பு. நம்ம ஆயுர்வேதத்துல இத்தனை பதார்த்தங்களும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அதை உட்கொள்வது உங்களுடைய சரீரம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. சிலது ஜீரணத்துக்கு உபயோகப்படக்கூடியதான பதார்த்தம், சிலது வாக்கில் இருக்கக்கூடியதான துர்வாசனை போடுறதுக்காக இருக்கக்கூடியதான பதார்த்தம், சிலதாக இருக்கக்கூடியதான பற்கள் சௌக்கியமா இருக்கணுங்கிறது. கஸ்தூரி, நீங்க என்னமோ பதார்த்தங்களை எல்லாம் உட்கொள்றேன், எது ரொம்ப சீதகரமான பதார்த்தங்கள், இந்த தோசைக்காய் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் சாப்பிட்றேன், கீரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்றேன். அது சரீரத்துக்கு ரொம்ப அது ஜலத்தினுடைய பாகத்தை ஜாஸ்தி பண்ணி சைத்தியத்தை உண்டு பண்ணும். அதை போகணுங்கிறதுக்காக கஸ்தூரி சேர்த்துக்கிறது கொஞ்சம். அதே போல ஜாதிக்காய் ஜீரணத்துக்கு, ஜாபத்திரி நல்ல வாசனை உண்டாகிறதுக்கு,
பார்க்க தெரியும். இந்த பார்க்கானது பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தரையுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருத்தியதாம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வெற்றில இருக்கிறதுல வெற்றிலையோட சேர்த்து பார்த்து சுண்ணாம்பு இருந்ததுன்னா அது சரீரத்துல ஜீரண வியவஸ்தைய சரி பண்றது. நம்ம ஆகாரத்தை உட்கொண்டதுமே நிறைய பதார்த்தங்கள் நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியதான திரவங்களை தயார் பண்றது இந்த சரீரத்துக்குள்ள. அந்த திரவங்கள் சிலது அதிகமாக பண்றது, சிலது குறைச்சலா பண்ணிவிடும். அதனால சரியா ஜீரணமாகாது. அதெல்லாம் சரியா ஜீரணமாக்குறதுக்கு உபயோகப்படக்கூடியதான பதார்த்தங்கள் இந்த மூணு. அதனால்தான் இந்த மூணையும் சேர்த்து வெறும் பார்த்து மட்டும் போட்டக்கூடாதுன்னு சொல்வா. சோகை வரும்னு சொல்வா. வெறும் பார்த்து மட்டும் போட்டக்கூடாது, வெற்றிலையோட சேர்த்து பார்த்து போட்டுக்கணும். அதோட கொஞ்சமாக சுண்ணாம்பு போட்டுக்கணும். இப்ப டெய்லி போட்டுட்டே வந்தேன்னா கால்சியம் டேப்லெட் சாப்பிட வேண்டியதான் நிர்பந்தம் வராது. இதெல்லாம் நிறைய பேர் பாருங்க, உடம்புல கால்சியம் குறைஞ்சிருந்தது கால்சியம் டேப்லெட் சாப்பிடுவா. அது உடம்புல கால்சியத்தை உண்டு பண்றது. கடைசியில என்ன பண்ணோம்னு அது மறுபடியும் அது சரீரத்துல கல்லை உண்டு பண்ணும். ஸ்டோன் செஞ்ச பிளாடர் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். ஏன் கால்சியம் அதிகமா சாப்பிட்டா இவனுக்கு எவ்வளவு வேணும்னு தெரியாது. ஆகையால் பழைய நாள் என்ன சொல்லிட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இந்த சுண்ணாம்பு ராவா அப்படியே நம்ம சாப்பிட்டோமே ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாக்கு. இந்த வால்மழை சுக்கு இவைகள்லாம் இருக்கிறத இது சரீரத்துக்குள்ள மற்றதான பதார்த்தங்களை சரி பண்றதுக்கா. அப்படி சுண்ணாம்பு, கத்தரிக்காம்பு, கட்டக்காம்பு என போகிறதான 11 பதார்த்தங்கள் அதையெல்லாம் சேர்த்து வச்சாதான். ஆகையால் இந்த பதார்த்தங்கள் ஏனோ தானோ வாசனைக்காக சொல்லப்படல உங்க சரீரத்துல சௌக்கியம். அந்த சரீர மாத்தியம் கரு தர்மநாதனம். முதல்ல நீங்க சௌக்கியமா இருக்கணும். சரீரம் சௌக்கியமா இருந்தா தானே அம்பாளை பூஜை பண்ண முடியும். அதற்காக இவையெல்லாம் வேண்டியிருக்கு. அம்பாளுக்கு நிவேதனம் பண்றோம். ஏதா லவங்க கூட கஸ்தூரி கேட்டதாதிபிஹி. ஏலான்னா ஏலக்காய், லவங்கம்னா காம்பு, கற்பூரம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி, கேசராதிபிஹி கோரோஜனங்கள், ஜாதி பத்திரம் அதான் ஜாதிக்காயிலே, பரதலைகி ஜாபத்திரி, அதுக்கப்புறம் பூகைகி பாக்கு, லாங்கோலி வாழ்மலரு, கேசர நாகபூஷணை நாகரைகி, சூர்ணை கதிரசாரை சூர்ணம்னு சுண்ணாம்பு, கதிரசாரை கத்தக்காம்பு இவைகளோட யுக்தா கற்பூர வேட்டிகா. இந்த கற்பூர வேட்டிகை இப்படி பண்ணணும். சரியா கொஞ்சம் இந்த கற்பூர வேட்டிகை பண்றதுக்குள்ள நமக்கு எங்க போறது கேட்கப்படாது. என்ன அம்பாளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாம் கிராமத்துல கிடைச்சிருந்ததான பதார்த்தங்கள். நாம இப்பதான் எதுன்னு தெரியாது, அப்படி ஆயிட்டோம். ஆனா கிராமாந்தரத்துல இவைகள் எல்லாம் தெரிஞ்சது அவ உபயோகப்படுத்திக் கொண்டிருந்ததான பதார்த்தங்கள் தான். இனி லட்சண லட்சிய தாம்பூலத்திய இப்படி இருக்கக்கூடியதான இந்த தாம்பூலத்தினுடைய ஆமோதம், பரிமளம், சமாகர்ஷந்தி, ஸ்வஸ்வ ஆதிமுக்கியன பிரசாரயந்தி. இவையெல்லாம் தனக்கு ஆதிமுக்கியமா தன்னிடத்துல இழுத்துக்கிறது. யாதிகா திக்குகளை முழுக்க பிராத்தியாத்யா தச தேவதா, பிராத்தியதுக்கு, பிரதிக்கு, தட்சிணத்துக்கு அப்படிங்கிற எல்லா திக்கிலையும் இருக்கக்கூடியதான தேவதைகளை அம்பாள் இருக்கிறார். தச தேவதா தாயேவ அந்தம் பரிதானம் ஏத்தியாத்தா அப்படின்னு 10 திக்குகளையும் இருக்கக்கூடியதான தேவதைகளை அட்ராக்ட் பண்ணிருக்கார். தாதிகி தேவதாதிகி அந்த தேவதைகளால அம்பாமுக கமல விகலத்தாம்பூல கவலனாபேட்சணி பேட்சணி அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடியதான அங்கிருந்து வெளியில வரக்கூடியதான தாம்பூல கவலம் அது வேணும்னு பாக்குறாங்க. அம்பாளுடைய முகத்துல இருக்கிற தாம்பூல கமலங்களை யார் உட்கொள்கிறாளோ அவளுக்கு அமிதமான கவிதா சக்தி வந்து அத்தியதிபார ஞானம் வருதுன்னு தந்திரங்கள்ல சொல்லி இருக்கிறதுனால எனக்கு வேணும் அகமாமிக்கையா வராது. கதலாபா எங்கேயோ இருக்கிறவாளும் முகத்துல இருக்கிற தாம்பூல எங்கிருந்து கிடைக்கும். அதனால கதலாபா பிரதம நிஸ்ருத பரிமளையேவ அகம்பூர்விகையா. அந்த தாம்பூல கிடைக்கிறதோ இல்லையோ முதல்ல என்ன வாசனையாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு யோகபத்தியேனா ஒரே தரம் சமாக்கிரஷ்ய சர்வாபி கிரக்கியதே
எல்லாரும் அது வேணும்னு அத்தனை தேவதைகளும் அதை பருக பார்க்கிறாளா. தன்னிஷ்டையை நிகழ்த்தா ஆவருத்திய அதை அடையணும் என கூடுகிறான அந்த எண்ணத்தினால் ஆவருத்திய பரிதோ அதிருஷ்ய வேஷேன சிதா எல்லா பக்கத்திலையும் அம்பாள சுற்றுலையும் அப்படி நின்று இருக்கலாம். அதிருஷ்ய வேஷேன யாருக்கும் தெரியல. அம்பாள் இருக்கிற இடத்துல சகல தேவதைகளும் சுற்றுருக்கு. இதுக்கு அந்த தாம்பூலத்தினுடைய மனத்தையாவது அடையவும் சிதா இது தாத்பரிய கத்தியா உத்ரேட்சடா. தாத்பரிய கத்தியா உத்ரேட்சத்தோட வனனாத்ய வஸ்துத இது வஸ்துனா அலங்கார பணி. இப்படி ஒரு அலங்காரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதவா யஸ்யா வீட்டிகாமோதேனா எந்த தாம்பூல வீட்டிகையினுடைய ஆமோதம் வாசனையினால பரிமளாதிசயேனா அதனுடைய உயர்ந்ததான வாசனையினால சமாகரேணி சுரபிலானி திகந்தராணி திக்குகள்லாம் சந்தோஷமா நல்ல வாசனையோட இருக்கான். ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சா அந்த வாசனை எப்படி ரூம் முழுக்க பரவுறதோ அதே போல அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடியதான வாசனையானது திக்குகளை எல்லாம் வாசிக்கும்படி பண்றது அப்படின்னு இருக்கு. இந்த ஆமோதம்னு ஒரு பதம் இருக்கு பத்தில இதுக்கு என்ன பரிமளம்னு பேரு. ஆமோதத்தோதி நிரஹாரி பச்சலிங்கத்வமாகுணாத் சமாகரட்டீது நிரஹாரி சுரசித்ராண தர்ப்பணை அப்படின்னு விசேஷமாக இங்கே சொல்லப்படுறது. இப்படி கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரை இருக்கு. இதுதான் ஒரு காலத்துல என்னாச்சு, திருச்செந்தூர்னு ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல சுப்பிரமணிய சுவாமி அவர் சூரபத்மன் எனக்கூடியதான ஒரு அரக்கனை சொல்றதுக்காக யுத்தத்துக்கு போனார். அந்த சூரபத்மன் அவனுடைய சிஷ்யன் தாரகன் இவெல்லாம் எவ்வளவு பலசாலிகள்னா அவளுடைய வீரியம் இது போல 1000 பூமண்டலங்களை அவ கையில இருக்கான். நாம் ஒரு பூமியில தான் இருந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியில தான் இருந்துட்டு இருக்கோம். அங்கேயே மனுஷியாளுக்கு பயமா இருக்கு. என்ன காரணம்னா பூகம்பம் வந்துடுமோ, சுனாமி வந்துடுமோ, கிளாஸுக்கு போலாமோ வேண்டாமா, இந்த ஒரு தகவலையே ஒரு 4 மணி நேரம் விட்டு சரி போனா போறதுன்னு விட்டோம். ஜன்மாந்தனுடைய பாக்கியத்தினால வந்தோம். இது சாதாரணமாக ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சா அதுல இத்தனை பிரதிபந்தங்கள் வருது. ஆனா இது போல பூமண்டலம் போல பல பூமண்டங்கள் தான். அந்த சூரபத்மன்கிறவன் 1000 அண்டங்களுக்கு அதிபதியா இருந்தாரா. ஒரு அண்டம்னா என்ன, 14 லோகங்கள். பூஹு புவா சுவரா மகா ஜனஹா சபா மத்தியம் அப்படின்னு 7 லோகங்கள். அதல விதல சுத்தல ரசாதல தலாதல மகாதல பாதாளம்னு 7 லோகங்கள் கீழே. இப்படி 14 லோகங்கள் ஒரு அண்டம். இது போல 1000 அண்டங்கள் அவன் ஜெயிச்சு வச்சிருக்கான். அவன் சூரபத்மன் பேரு. அவனை சொல்றதுக்காக பகவான் தேவதைகள்ல மகாவிஷ்ணுவ பிரார்த்திக்கிற. மகாவிஷ்ணு சொன்னார் பரமேஸ்வரன் தான் போய் அடையணும்னு சொல்லிவிட்டார். பரமேஸ்வரன் போயிட்டு அவர் பாட்டுக்கு இப்பதான் தபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். தபத்தை முடிச்சு அதனால பார்வதி அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி பிறந்து அதுக்கப்புறம் ஆகணும் பரமேஸ்வரன் விஸ்வால அவசரப்பட்டு முழுக்க கொஞ்ச நாள் ஆச்சு. தாங்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரார்த்திக்கிற. சுப்பிரமணிய சுவாமியுடைய ஜனனம் ஆச்சு. சுப்பிரமணிய சுவாமி பிறக்கமே தேவசேனாபதி, தேவசேனைக்கு அதிபதினு அர்த்தம். தேவசேனான்னு சொன்னோமா அந்த தேவசேனுடைய ஆத்துக்காரர்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு அர்த்தம் சொல்றோம். அந்த மாதிரி தேவசேனான்னு கல்யாணம் பேர் இருக்கிறதுனால அவருடைய ஆத்துக்காரர் தேவசேனாபதினு வச்சுட்டோம். நியாயமா தேவதைகளுடைய சேனாபதி அவர். அந்த சேனாபதியா ஆனந்தனால அவர் சரி யுத்தத்துக்கு வந்தார். எங்க யுத்தம் பண்றதுன்னு திருச்செந்தூர் கஷேத்திரத்துல சமுத்திர கரையில அவர் உட்கார்ந்து அங்கிருந்து யுத்தம் பண்ண தொடங்கினார். இவர் யுத்தம் பண்ணினா அங்கே யுத்தம் பண்ணக்கூடியதான் அந்த சூரபத்மன் என்ன பண்றான்னு தெரியுமா, ஒரு அண்டத்துல இருந்து ஒரு அம்பை போடுறா. அந்த அம்பை திருப்பி அதுக்கு பிரத்யஸ்திரம் போடுற சந்தர்ப்பத்துல அந்த அண்டத்துல இல்ல, இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இந்த பூலோகத்துல இருந்து போட வேண்டியது அம்ப இந்த பூலோகத்துக்கு நம்ம போட்டோம்னா அந்த பூலோகத்தை காலி பண்ணி
இன்னொரு இடத்துக்கு போயிடுறான் மாயா சக்தியோட. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நாளா சுப்பிரமணிய சுவாமி பிறகு அம்பாளத்துல வந்து கேட்கிறேன், அம்மா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது, நாங்க ஒண்ணும் தெரியலையே, இந்த சூரபத்மனை கொள்வது சிரமமா இருக்கு, தேவசேனாபதினு நான் இருக்கேனே தவிர அது ஒரு காரியமும் நடக்கலையேன்னு கேட்கிறேன். அம்பாள் சொன்னா, கவலைப்படாது, எப்ப நீ என்ன வந்து சரணாகத தீராத்த பரித்ராண பராயணே என்னிடத்த வந்தையோ, உன் மனசுல என்னுடைய எண்ணம் வந்துருத்த, அப்ப நீ எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தா. ஒரு ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதம், அதுக்கு சக்தின்னு பேரு, தமிழ்ல வேல்னு சொல்றேன். அந்த வேலை கையில கொடுத்து நீங்க போய் சண்டை போடுறோம் அப்படின்னு பையனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. திருச்செந்தூர் சேர்ந்தது மறுபடியும் போற. இந்த ஆயுதம் போட்டதுமே அவ என்ன பண்ணா, மறுபடியும் யுத்தத்துல ஆயுதங்களை போட்டதுமே இவர் என்ன பண்ணா தெரியுமா, நான் வேற ஆயுதத்தை திரும்பி போட்டேன். இது போட்டதுமே இது என்ன பண்ணிட்டுன்னு, சூரபத்மன் ஒண்ணும் பண்ணல, சூரபத்மனிடத்துல இருக்கக்கூடியதான மாயாங்கிற சக்தியை கொண்டு. இப்ப மாயா சக்தியை கொண்டதுமே அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சுல, சூரபத்மன் இருக்கிற இடம் வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போறதுமே இங்க இருந்து அம்ப விட்டா சூரபத்மனை ஜெயிச்சுட்டாங்க. பிரம்மாஸ்திராஜாஸ்திரங்களை விட்டா ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு இப்ப என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப முடியாதுன்னு ரொம்ப நாள் சிரமப்பட்டது அம்பாடத்தவங்க கையில இருக்க கொடுத்ததான அந்த சக்திங்கிற ஒரு ஆயுதத்தை வேலாயுதத்தினால ஜெயித்து சந்தோஷப்பட்டு தேவதேவைகள்லாம் ஜெயஜெயத்வானங்கள்லாம் வந்து திரும்பி வர. திரும்பி வரப்போ முதல்ல பரமேஸ்வரர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி இது சொல்லணும்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் ஆயிடுச்சு. நைவேத்தியமானவர்கள் அவர் கொஞ்சம் விஸ்ராந்தி எடுப்பாரோ அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், அம்மா சொல்லிப்பா அப்படின்னு அம்மா கிட்ட போகணும்னு வர. இவளுக்கோ பசிக்கிறது. பசிக்கிற காலத்துல என்ன பண்ணினா, அந்த பரமேஸ்வரோட நைவேத்தியமங்க சாப்பிடலாமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணியது எல்லாமே சண்டீஸ்வரனுக்கு சேர்ந்தது, வேற யாரும் உட்கொள்ளப்படாது. பரமேஸ்வரன் நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா அந்த மிச்சம் நைவேத்தியம் யாருக்கு, சண்டீஸ்வரனுக்கு தான். ஆகையால் எல்லா நிர்மால்யமும் ஒரு புஷ்பமோ ஒரு வில்வமோ ஒரு நிவேதனமோ ஏதும் நம்ம எழுதக்கூடாது. பரமேஸ்வரனுடைய கோயிலுக்கு போனோம்னா அவர் விபூதி கொடுத்தாலும் நெத்தில ஏற்றுக்கிறதே மீதி விபூதி அங்கே போட்டு வந்துடணும். ஏன்டா சிவனுடைய சேஷம் ரொம்ப தப்பு சார். அதனால என்ன பண்ணுவான்னா, சிட்டாளா இருக்கிறவா பரமேஸ்வரத்துல கொடுத்ததான பதார்த்தங்களை அம்பாட்டத்துல கொடுத்துட்டு நிவேதனம் பண்ணிட்டு திருப்பி அம்பாட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துப்பா. அது போல இவ என்ன பண்ணினா, நம்ம இப்ப கண்டிஷன் நம்ம போய் சாப்பிட்டோம் கேட்டா அப்பா என்ன பண்ணுவார், ஏண்டா குழந்தை இதை சாப்பிடலையா அப்படின்னு அதை கொடுத்துருவா. அதை கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டீஸ்வரனுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆகையால் என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சு நேரம் இங்க போக வேண்டாம், அப்பா இதை சொல்லவே வேண்டாம், அம்மா சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னு நான் நேரம் அம்பாட்ட வரலாம். அம்பாட்ட வந்ததுமே அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருந்து இருக்கக்கூடியதா அந்த வாசனை இருக்கு பட்சல தாம்பூல வாசனைகள் அது என்ன பண்ணிட்டு அது நன்னா மென்னு இருக்கிறப்ப ஒன்று ரெண்டு துளி வெளியில வந்துடும், அதை சாப்பிடலாம். வினியந்தே மாதா தவவதன தாம்பூல கபலம் ரணே ஜித்வா தைத்யான் ரணே ஜித்வா தைத்யான் ரணே யுத்தத்தில் தைத்யான் அரக்கர்கள் தாரகாசம் போறதான அரக்கர்களை கொண்டு அவர்களுக்கு கவச்சத்தை மட்டும் போட்டுட்டு இருக்கா. தலப்பாக அதெல்லாம் இதெல்லாம் கைட்டு வச்சுட்டாலும் ஏன்னா இந்த முடிஞ்சு போயிடுங்க. நிவர்த்தை திரும்பி வர திரிபுரஹர நிர்மல்ய விமுகை கண்டிகேஸ்வரனுக்கு சேர்ந்ததான திரிபுரஹரனுடைய நிர்மால்யம். திரிபுரஹரன் பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய நிர்மால்யம், பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணியதான மிச்சம் அதை நாங்க சாப்பிட்டோம் ஆனால் அவருக்கு இல்லாம போயிடுமோ என்று விஷாகேந்திரோபேந்திரைஹி விசாகா இந்திரன், விசாகா நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவர் சுப்பிரமணியர், அவருடைய நட்சத்திரம் விசாகா. விசாகேந்திரோபேந்திரைஹி சசி விசத கற்பூரகலா சசி விசத பௌர்ணமி சந்திரன் போன்றதான கலர்ல இருக்கக்கூடியதான சுத்தமான அந்த கற்பூரகலா விலியந்தே மாதா தவவதன தாம்பூலகபடா அப்படி
அப்படின்னு தன்னுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய இந்த தாம்பூல கவலங்கள் இதோட வந்து சேர்றது, அதை உட்கொண்டு அதனால சந்தோஷத்தை அடைஞ்சா அப்படின்னு விசேஷமாக இங்கே சொல்லப்படுறது. அப்படிப்பட்டதான கற்பூர வீட்டிகா மோதசமாகரட்டு ஜெகந்தரா அப்படிங்கிற நாம பார்த்தோம். அதுக்கு பிறகு நிஜ சல்லாப மாதுரிய விநிர்பத்தித கட்சதி. நிஜ சல்லாப மாதுரிய அம்பாள் வார்த்தையை பேசுற, பேசும் பொழுது அந்த வார்த்தையில மாதுரியம் இருக்கு. மாதுரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மதுரமா இருக்கக்கூடியதான, இன்னும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம். மிருதுவ மார்தவம் வேற, மாதுரியம் வேற. மிருதுவா பேசுறது, கர்க்கசமா பேசுறது. சில பேர் பேசினாலே கர்க்கிறது கர்ணாகட்டோரமா இருக்கும். அப்படி இருக்கப்பட நம்ம பேசும் பொழுது பல சாமாக்களை சொல்லிருக்கு. அதுல வினர்த்திங்கிற ஒரு என்ன காமிக்குங்கிற ஒரு ஸ்வரத்தை தவிர மற்ற ஸ்வரங்கள்லாம் நமக்கு வேணும்னு பிரார்த்திக்கணும்னு வினர்த்தி சாமா சொல்லும் பொழுது சொல்லணும்னு பிரார்த்திக்கிறது. அப்படி அந்த தொண்டையில ஒரு மார்க்கமும் இருக்கணும், மாதுரியம் இருக்கணும், இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு இருக்கணும். அது அம்பாளுக்கு சகஜமாக இருக்கிற குணம். அப்படிப்பட்டதான நிஜ சல்லாப மாதுரிய, அது பேசும் பொழுது அந்த மாதுரியம் இருக்கிறார்கள, மறுபடியும் கேட்கணும் எனக்கூடியதான இனிமையான ஒரு பலம். அதனால நிர்பத்தித கச்சதி. கச்சதின்னு சொன்னா சரஸ்வதி மாதா கையில இருக்கக்கூடியதான வீணைக்கு கச்சதி. ஒவ்வொரு வீணைக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு சார். பெரியவா வச்சிருந்தா அதுக்கு பேர் உண்டு, நாமெல்லாம் வச்சிருந்தா சாதாரணம் அவ்வளவு. சங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. பூஜைக்கு பரமேஸ்வரனுடைய பூஜையில சங்கம் இருக்கு, நம்ம அதுல எல்லாத்துலயும் இருக்கு. அதோட அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். சங்கத்துல சேர்த்த தீர்த்தத்தை விட்டா ரொம்ப விசேஷம் சங்கத்து ஜலம்னு சொல்றது. அது சங்கத்துல விட்டா எந்த ஜலமா இருந்தாலும் பவித்திரம்னு சொல்றது உண்டு. அந்த சங்கம்ங்கிறது ஒரு பிராணி அங்கம். சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிராணி, அதனுடைய சரீரம். அது இருக்கிறதுக்காக வச்சிருந்ததான ஒரு இடம்னு வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்டதான அந்த சங்கத்துல தீர்த்தத்தை வச்சிருந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்ற. சங்கு தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். சங்கு தீர்த்தத்துல அபிஷேகாதிகள்லாம் பண்றது ஒரு சக்தின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படிப்பட்டதான ஒரு சங்கம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவா, அதை உடம்புல வச்சுட்டு அதை ஊதுவா. இந்த ஊதுறதுன்னு இருக்கு பார்த்தா, இந்த ஊதுறதுக்காக இருக்கக்கூடியதான சங்கங்களை ராஜாக்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. எல்லோரும் பீஷ்மர் ஊதினார், துரோணர் ஊதினார் இப்படின்னு சொல்ற. இந்த சங்கங்கள்லாம் அவ ஊதினா. ஆனா பாண்டவாண்டிய பக்கத்துல சங்கம் ஊதினா. பாஞ்சஜன்யம் கேசா தேவதத்தம் தனஞ்சய. பகவான் ஒரு சங்கத்தை ஊதினாரா, அந்த சங்கத்துக்கு பேரு பாஞ்சஜன்யம். தேவதத்தம் தனஞ்சய. அர்ஜுனன் ஊதினாரா ஒரு சங்கத்துக்கு. அந்த சங்கத்துக்கு என்ன பேரா, தேவதத்தன்னு பேரா. ஒரு மனுஷனுடைய பேர் இல்ல, தேவதத்தன் தேவதர்களால கொடுக்கப்பட்டது அப்படின்னு. பவுண்டரம் தர்மம் அப்படின்னு பவுண்டரம்னு ஒரு பீமகர்மா ஒரு கோதரா. எந்த செயலை செய்ய சொன்னாலும் எல்லோருக்கும் தெரியும்படி பண்ணுவாங்க. இந்த ரகசியம்ங்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு திரௌபதி அம்மா ஒரு ஊசியை கொண்டான்னு சொன்னான். ஏதோ தைக்கணும் ஊசியை கொண்டான்னு சொன்னா. ஒரு ஊசி கொண்டு வர வேண்டியது தானே. இவர் என்ன பண்ணினா, தான் ஆத்துக்காரிக்கு சகாயம் பண்றேன்னு ஆரம்பிச்சு என்ன ஊசி இருந்தாச்சு. அங்க வர வழியில ஒரு பனைமரத்தை அப்படியே கீழே நறுக்கி போட்டு அதுக்குள்ள ஊசியை குத்தி அப்படியே கொண்டு வராராம் விவகாரம். ரோட்ல டூ வீலர்ல ஏணி எடுத்துட்டு போற பார்த்தா அது மாதிரி விவகாரம் அப்படி கொண்டு வர்றாரு. என்னடா இவர் கொண்டு வர்றாருன்னு பார்த்தாங்க. தர்மபுரம் என்ன கொண்டு வர்றேன், பரமரத்தையும் கொண்டு வர்றேன் அப்படின்னா, இல்ல திரௌபதி ஊசியை கேட்டா அதனால கொண்டு வரீங்க. ஏன்னா எந்த செயலை பண்ணினாலும் அத வசதியாக பண்ணணும், 10 பேருக்கு தெரிகிறா போல பண்ணணும் எனக்குரியதான எண்ணம் உள்ளவர் பீமன். அவர் பவுண்டரம் தர்மோ அப்படின்னு பீம கர்மாவரதோதரா. அதே போல சுகோஷ மணிபுஷ்பகம். நகுல சகதேவா சுகோஷம்னு ஒரு சங்கம், மணிபுஷ்பகம்னு ஒரு சங்கம். இப்படிப்பட்டதான சங்கங்களையும் பூஜினார்னு பாரதத்துல நம்ம பாக்குறோம். அதனால என்ன தெரியுது, பெரியவர்கள் எதை வச்சிருந்தா அதுக்கு தனி பேர். அதே போலயே சில வீணைகள் ரொம்ப பெரியவா வச்சிருக்க. விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்,
கந்தர்வாளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர் அவர் ஒரு சங்கத்தை வச்சிருக்கார். அதுக்கு புருஹதின்னு பேரும். மீமாம்சா புஸ்தகத்துக்கு புருஹதின்னு பேருன்னு சொல்லக்கூடாது. அது புருஹதி அதுக்கு இந்த பேர் தான் வச்சிருக்கார். ஏன்னா அந்த கந்தர்வ ராஜாவுடைய சங்கமானது எப்படி வாத்தியத்தை கொடுக்குமோ அதே போல சபையில நீங்க பேசினீங்கன்னா அந்த மீமாம்சா தத்துவத்தை புரிஞ்சுட்டு அது எல்லோருக்கும் சங்கம் உதிரா போல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் புருஹதின்னு பேர் வச்சிருக்க. அப்படி வந்ததான ஒரு சங்கம். அதே போல தும்புரோஸ்து கலாவதி தும்புருன்னு இருக்க ஒரு கந்தவர். அவருடைய வீணைக்கு பேர் என்ன? கலாவதி. தானாரதத்ய மகதி. நாரதர் கையில இருக்கக்கூடியது அந்த சங்கம் இருக்கு பார்த்தா அதுக்கு மகதின்னு பேர். சரஸ்வத்யாஸ்து கச்சபி. சரஸ்வதி மாதாவுடைய கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு கச்சபின்னு பேர். இப்படி சங்கங்களுக்கெல்லாம் பேர். இந்த அம்பாளுடைய சரஸ்வதி மாதாவுல இருக்கக்கூடியதான வீணை, இதெல்லாம் வீணை சகசம்னு சொன்ன வீணை. இந்த வீணைகள் இருக்க சரஸ்வதியினுடைய இருக்கக்கூடியதான கையில இருக்கிற வீணைக்கு என்ன பேரு? கச்சபின்னு. இப்படிப்பட்டதான சரஸ்வதி மாதாவுடைய வீணையை விட அம்பாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வரக்கூடியதான அந்த சொற்கள் இருக்க பட்சல அது அதிமதுரமா இருக்கா. நிஜ சல்லாப மாதுரிய நிர்வர்த்தித கச்சபி நிஜஸ்ய ஸ்வீயஸ்ய ஸ்வதசோபமானஸ்ய சௌபனஸ்ய. தானே அழகா இருக்கு. அதுக்கு அந்த சொற்கள் நன்னா வரணுங்கிறதுக்காக ஒரு ஆர்டிபிஷியலா ஒன்றும் பண்ணல. சாஸ்திரங்கள் சொல்லி இருக்க குழந்தைகளுக்கு வார்த்தை நன்னா வரணுமே. ஆனால் இந்த சுத்து இருக்கு பத்தில அதை நன்னா அரைச்சு போடணும் அப்படின்னு. இந்த சுத்த அரைச்சு அந்த வசம்பு அரைச்சு அதை நன்னா வாக்கில போட்டோமே ஆனால் எழுத்து ஸ்பஷ்டமா வரும்னு சொல்லுவா. இப்ப எல்லாம் இந்த வசம்பை செம்பெல்லாம் விட்டா இப்ப எல்லாம் ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறான்னு வச்சுங்களேன். டாக்டர்கிட்ட போனா ஏதோ மருந்து கொடுக்குறேன். ஆனா பழைய நாள் வைத்தியம் வசம்ப நல்லா தேய்ச்சி அரைச்சு போடுவா. அது ஒரு 4-5 நாள் போட்டதே பேச ஆரம்பிச்சிடும் குழந்தைகள்லாம். அந்த வசம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கான். நாவே சிறுகண்டரசனான்னு எந்தெந்த இடத்துல சப்தங்களை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தானங்கள் இருக்கோ அந்த ஸ்தானங்களை எல்லாம் உத்போதனம் பண்றதுன்னு பேர் இருந்துட்டு வசம்புங்கிறது. அந்த வசம்புக்கு அம்மான்னு பேரும். அபரகோஷத்துல மாதான்னு பேரும். இந்த வசம்புக்கு அம்மா எப்படி தாயம் பண்றாளோ அப்படி தாயம் பண்றான்னு சொல்ற இருக்க. அப்படி இன்னும் என்ன பண்ணணும்னா நன்றா பேச்சுல மாதுரியம் வரணும்னா தினந்தோறும் கொஞ்சம் எண்ணெயை சாப்பிடணும்னு இருக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு சாஸ்திரங்கள்ல. நல்லெண்ணெயை உட்கொண்டா நல்ல சப்த சாப்பிட்டும் நல்லா வரும் அப்படின்னு சொல்றேன். அதே போல சமுத்திரத்தை கெட்ட போய் சமுத்திரத்தை கேட்டா நல்லா பேசிட்டே இருக்கணுமா நீங்க. சமுத்திரத்தை கிட்ட பேசியோ பாடியோ பண்ணணுமையினால் அந்த ஓக்கல் காற்று இருக்கு இல்லையா, உங்க கழுத்துல இருக்கக்கூடியதான பேசக்கூடியதான சாதனங்கள் அது நல்லா விரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்க சங்கீதமாகட்டும் இதாகட்டும் நல்லா இப்படி சாதனம் பண்ணினதான ஆண்கள் எல்லாம் சங்கீதத்துல உண்டு. அவளால் நல்லா பேச முடியலன்னா நல்லா பாட முடியலன்னா இப்படி. சில பேர்லாம் பாடினா 1000 பேருக்கு கேட்கும். அப்பெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாதுன்னு. இப்பதானே இவனுக்கு பேசவே முடியல, மைக்க வச்சது அப்பவும் கேட்கலைங்கிறான். பழைய நாள்ல மைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படி பாடின மகான்கள்லாம் இருக்கா. எப்படி ராமநாதன் சார், அதே போலயே கேபி சுந்தராம்பாள்னு ஒரு அம்மா. மைக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வச்சதுன்னா அது உடஞ்சு போயிடும். அப்படி வாழ்க்கை எப்படின்னு மைக்க வச்சதுன்னா மைக்கு தான் கஷ்டம்னு அப்படி எல்லாம் பாடின மகாத்மக்கு அவள்லாம் எப்படி சாதனம் பண்ணினா. இது போல சமுத்திரத்தை சமுத்திரம் பண்ணக்கூடியதான அந்த சத்தம் இருப்பதுல ஒரு சத்தம் அதுக்கு முன்னால பாடி அந்த பாட்டானது தனக்கு கேட்கணும். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணினா இதெல்லாம் சுவாபாவிகம் இல்ல, அது தானாக பண்ணிட்டது. ஆனா இப்ப அம்பாளுடைய மாதுரியம் என்ன இருக்கு, சுவாபாவிகமா இருக்கு. ஸ்ரீயஸ்ய ஸ்வதசோபனஸ்ய பிரம்ம விஷயகஸ்யவா ஆலாபஸ்ய. அம்பாளுக்கு முன்னால பாட்டு பாடுற. இந்த பாட்டு பாடணும்னு அம்பாளுக்கு முன்னால எந்த பாட்டு பாடணும்? அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ற பாட்டா? இல்ல, அது இல்ல. யார ஸ்தோத்திரம் பண்ணோம்? சுத்த பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். சுத்த பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ண போகிறான சொற்கள் உபனிஷத்துகள். பிரம்மத்தை சொல்லக்கூடியதான பிரம்ம விஷயகமான ஆலாபம்.
பிரம்ம விஷயமான ஆலாபங்களுக்கு உபனிஷத் வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களை சொல்லலாம். இல்ல பிரம்மம் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு பேர். பரமேஸ்வருடைய நாமாக்களையும் அவருடைய லீலைகளையும் பார்க்கறது. ஆலாஹர லீல, அழகான லீல. மார்க்கண்டேய லீல, மார்க்கண்டேயன் காப்பாற்றினது, ஆலாஹரத்தை குடிச்சது, திரிபுர சம்ஹாரம் பண்ணியிருந்தது, பார்வதியை விவாகம் பண்ணிட்டது, இப்படி பல லீலைகள் பண்ணியிருக்கார் பரமேஸ்வர். அந்த லீலைகள்லாம் எடுத்து பாடிட்டு இருக்காரா. உபனிஷத் தத்துவங்களை எல்லாம் எடுத்து பாடிட்டு இருக்காரா. சதாசிவ பிரம்மனுடைய பாட்டு கேட்கல, பிரம்மணி சஞ்சரதே மனசா. ஒவ்வொரு பாட்டும் பார்த்தோம்னா ஒவ்வொரு உபனிஷத்தே அப்படியே இருக்கும். அது கவனிக்கிறதே இல்லை. நம்ம என்னமோ ஏதோ பாட்டுன்னு விட்டுறோம். நிறைய பாட்டுல உபனிஷத் தத்துவங்கள் அப்படியே குறிச்சிருக்க. அப்படிப்பட்டதான பாட்டுகளை கேட்டுட்டே இருப்பாராம். பிரம்ம விஷயகத்தியவா அலாபத்திய வர்ணாத்மக சப்தத்திய மாதுரியேனா. அந்த வர்ணாத்மகமான சப்தம் துவன்யாத்மகமான சப்தம் அல்ல. சப்தம் ரெண்டு விதங்கள், சிலது துவனி, சிலது வர்ணம். நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு கிளி கத்துறது, காக்கா கத்துறது, குருவி கத்துறது, இதுக்கு மேல கேட்க முடியாது. ஏன்னா குருவிகளும் காக்காக்களும் இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். பெரு நேரத்திலேயே வரலையே, சாப்பிட்டு தண்ணி வச்சா காக்கான்னு கத்தினா இவன் கத்துறான்னு தவிர காக்கா வரல. காக்கா வந்து சாப்பிடணும். ஏன்னா செல்போன் டவர் நிறைய வந்ததுனால காக்கா வரல சாப்பிடுறான். குருவியே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். இனிமே குருவியே வராதுன்றான். அதெல்லாம் பக்கத்து ஊருக்கு போயிடுச்சு முழுக்க. இங்க ஒண்ணும் கிடையாது. ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அவ காரணங்கள் சொல்லிட்டு இருக்கா, அது இருக்கட்டும். ஆனா இந்த பட்சிகள்லாம் சத்தம் பண்றது பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை நீங்க நோட்ல எழுத முடியுமா? கொக்கரோன்னு எழுதுற கத்துற மாதிரியே இருக்க. சொல்லுங்க பார்க்கலாம். அது கத்துறது எப்படின்னு உங்களால எழுதவோ அல்லது நீங்களால சொல்லவோ முடியுமா? முடியாது. அனுகரணம் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ இது கத்துறதுன்னு சொன்னா வேற வழி என்னன்னு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேர பசங்க கேட்டா இப்படிதான் நம்ம பட்டிகள்லாம் கத்தோம்னு தெரியணும். ஏன்னா இப்ப எங்கேயுமே ஒண்ணும் இல்லை பாருங்க. அவங்க எல்லாம் நோட்டுல எழுத முடியாது. உங்களால நீங்களும் ரிப்பீட் பண்ண முடியாது, எழுதவும் முடியாது. இதுக்கு துவனின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல துவனின்னா வியர் சவுண்ட். அந்த சவுண்டை ரிப்பீட் பண்ண முடியாது, எழுத முடியாது. அப்படிப்பட்டதான சப்தத்துக்கு துவனின்னு பேரு. இது ஒரு சப்தம் பார்த்தோம். இன்னொரு சப்தம் என்ன? நாம பேசுறோம் இல்லையா, இந்த பேசுற சப்தத்துக்கு மாத்திருக்கைகள்னு பேரு, வர்ணங்கள்னு பேரு. வர்ணம்னா கலர்னு அர்த்தம் வச்சு சிவப்பா வெளுப்பான்னு கேட்கக்கூடாது. அது வேற வர்ணம், இது வேற வர்ணம். ஈன்னு ஆரம்பிச்சு நம்ம சொல்றோம் அல்லவா, இவைகளுக்கு வர்ணம்னு பேரு. இப்படி வர்ணங்கள் 51 இருக்கு. இந்த 51 எழுத்தும் சேர்த்துதான் அம்பாடிய சொல்லுவோம். மாத்திருக்கா வர்ணரும் வெளி, மாத்திருக்கா வர்ணமாக இருக்கா. மாதான அம்மா, மாத்ருகா அது என்னத்து? அம்பாளை அடையறதுக்காக இருக்கக்கூடியதான சாதனம். அப்படிப்பட்டதான வர்ணங்கள் மாத்திருக்கா வர்ணர் உருபிணி. ஏன்னா ஆர்த்தரவலான்னு ஒரு மகாத்மா கார்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு புத்தகம் எழுதிட்டாரு. அவருக்கு அப்படித்தானே டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். வேற என்னமா பண்றது? நீங்க மாத்திருக்கா வர்ணம்ங்கிறேன், அவருக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியல. அது என்ன கார்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு புத்தகம் எழுதினா நல்ல புத்தகம், அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. ஏன்னா பேர் அப்படிதான் வைக்க வேண்டியதான சூழ்நிலை நிர்பந்தம் வந்துட்டு வேற பேர் இதர பாஷையில அமையல இருக்கட்டும். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இருக்கு அம்பாளுடைய ஸ்வரூபம். மாதுரியேன மஞ்சுதத்தையா. இங்க மஞ்சுன்னு ஒரு பேர், மஞ்சுளான்னு பேர் இருக்கும் அம்மாவுக்கு. மஞ்சுன்னு கூப்பிடுவா. ஆனா இது வேதத்துல இருக்கிற சப்தம். மஞ்சுன்னா கோமளம்னு அர்த்தம். இதுக்கும் அர்த்தம் புரியல, அதுக்கும் அர்த்தம் புரியலன்னு சொல்லப்படாது. கோமளம்னா அழகானதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். மஞ்சுளத்தையா கோமளத்தையா விசிஷ்யா நன்றா நிஷேஷேன பர்சிதா திரஸ்கிருதா கச்சபி. அப்பாடி திருமுக மண்டலத்துல வந்ததான அந்த சொற்களுடைய ஒரு சௌந்தரியம், ஒரு அழகு, ஒரு இனிமை, அது என்ன பண்ணிட்டான்? சரஸ்வதி மாதாவுடைய வீணை வாசிக்கிறது இருக்க பட்சல அந்த வீணை வாசிப்ப வேண்டாம்னு தள்ளிட்டான். அப்ப தள்ளித்துன்னு என்ன அர்த்தம்? அந்த வீணா வாத்தியத்தை விட அம்பாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான அந்த சொற்களுடைய மாதுரியம் அதிகமா இருக்கு. சாதாரணமாக இப்ப நம்ம கோவில்ல போவோம் அல்லது வேற இடத்துல வேதங்கள்லாம் வாசிப்பா சொல்லுவா. வேத தனம் பண்ணும்போது சொன்னா முதல்ல என்ன பண்ணுவா?
வேதங்களை வாங்க முதல்ல ருக்வேதத்தை சொல்லுவோம். ஏன்னா ஆதியா இருக்கக்கூடியதான வேதம். ருக்வேதத்துல சம்ஹிதையே போடும். ஜனாதிகள்லாம் வேண்டாம். நியாயமா ருக்வேதத்துல கிரமம் வரையும் பிரகிருதி பாட்டம் இருந்த போது சம்ஹிதை சொன்னாலே காதுக்கு இனிமையா இருக்கும். கனம் வரைக்கும் போக வேண்டாம். ஆனா எதிர்வேதத்துல கனத்தை சொல்லிட்டு இருப்பா. நம்ம கனமா சொல்ல. ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து கனம் சொன்னா வேத கோஷமாகத்தான் இருக்கும். அப்படியே காது ஒலிச்சுட்டே இருக்கும். அது எதிர்வேதத்துடைய ஸ்வரூபம். எதிர்வேதத்துல சாதாரணமா சங்கீத சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. கனம் சொன்னாதான் கிடையும்னு இருக்கும். ஆனா சாமவேதத்துல மறுபடியும் ருக்வேதம் மாதிரியே வெறும்னு மூலப்பாட்டம்னா அந்த சமீதை பாடின பிறகு சாமவேதத்துல சாமாவை பாடின பிறகு ஒரு ரகந்தர சாமாவோ ஏதோ ஒரு சாமாவோ பாடினான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வேற எந்த வேதமும் சொல்றதில்லை. சாமவேதம் சொல்லியா இருந்தாலும் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். வேணும்னா அதர வேதம் 1-2 இருக்கு சொல்லுவானே தவிர சாமவேதத்தை சொன்ன பிறகு வேற எந்த வேதம் சொன்னாலும் எடுக்காது சார் அப்படிங்கிற. இது சாதாரணமான லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போலயே வீணையினால வாசிக்கக்கூடியதான அழகான அந்த கீர்த்தனங்கள் இருக்கே அம்பாள் கஷ்டப்பட்டு வாசிட்டு இருக்க சரஸ்வதி மாதா. ஆனா அந்த வாசிப்புக்கு பிறகு அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல ஒரு வார்த்தை நல்லா இருக்க அப்படின்னு சொன்னதுமே சரஸ்வதி மாதா என்ன பண்ணினானா, இனிமேல நம்ம வாசிச்ச பிரயோஜனம் இல்லை. என்ன சுவாமி, நம்ம எவ்வளவுதான் வாசிச்சாலும் ஜனங்கள்லாம் அம்பாளுடைய வார்த்தை தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்போம். என்ன பண்ணணும்னு நம்ம எப்ப கண்டினியூ பண்ண எப்ப நிறுத்தணும்னு தெரியணும். இனிமேல் சொன்னா ரசிக்க பெட்டர் பண்ணுங்க, இதோட நிறுத்திவிட்டா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ கதைக்காக சொல்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க பகவான பிரார்த்தனை பண்றது எதற்காக? அப்ப அப்படியே அனுகிரகம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக. இது சாதனம். வேதம் என்கிறது சாதனம், சாஸ்திரம் என்கிறது சாதனம். இந்த சாதனங்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? பகவான் இடத்துல பக்தி உண்டு. பகவானை அடையணும்னு தீவிரமான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். வேதம் வேதானுவதனேன பிராமண அபிவிதிடந்து யஜ்ஞேன தானேன தபசா நாகஜேனா. பல பிறவிகள்ல நீங்க வேதாத்தியனம் பண்ணி யஜ்ஞங்கள் பண்ணி தானம் பண்ணி தபசு பண்ணி விரதங்கள்லாம் பண்ணி இவையெல்லாம் பண்ணினையானா விவிதிடந்தி இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஆசை வரும். ஆசை வந்துட்டு அதோட விட்டு போயிடுமான்னார், விட்டு போயிடும்னார். இல்ல இல்ல, நீங்க பண்ணியிருந்தான புண்ணிய கர்மாக்கள்லாம் உங்களுக்கு நல்ல குருவை உங்களுக்கு கொடுத்து அந்த குருவானது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நமக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் நீங்க சுனாமி வந்த கிளாஸ் போடணுமா வேண்டாமா, இந்த பிரதிபந்தகங்கள் இதெல்லாம் ஒண்ணும் வராமல் க்ஷேமமாக ஆனந்தமாக கேட்கணும். கேட்டு மனசுல அதை தீர்மானம் பண்ணிக்கணும். அப்படியே நீங்க உள்ளூர அனுபவிக்கணும். அந்த அனுபவ பரியந்தம் இந்த கர்மாக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு விவரணாச்சாரியர் சொல்ற. இருக்கட்டும், எது இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த கர்மாக்களுடைய ஆவசியகம் இருக்கு. அதனால பகவான பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை எதனால பண்றது? வேதங்கள்னால பண்ணலாம், சங்கீதத்தினாலையும் பண்ணலாம். சங்கீதம்ங்கிறது நிகமாகம சாஸ்திர ரகசியம். அது ஒரு உபாசனம். அது நாதோபாசனம். அது நாத தனும் அனிஷம் சங்கரம். அந்த நாததுருவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை ஆராதனம் பண்றதுக்கு சாமவேதம்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு வழி இருக்கு. அதே வழிய சங்கீதம்னு ஒரு வழி இருக்கு. அந்த சங்கீதம் வழியாகவும் அந்த பரமேஸ்வரனை அப்பாட அடையலாம். அது அடைஞ்சோமையானால் அதனுடைய சப்தமானது நாம் எதை சொன்னமோ அது திருப்பி நமக்கு வரும். பகவான் நீங்க கொடுக்கிற பதார்த்தங்களை அப்புறம் வச்சுக்கிறது இல்லை. தினந்தோறும் ஆப்பிள் பழமா மாப்பழமா பகவான் நிவேதனம் பண்ண ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறாரோ, வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வடை நைவேத்தியம் பண்றாங்க, அம்பாட ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுறாரோ, சாப்பிட்டேன்னா நீங்க நைவேத்தியம் பண்ண வேண்டும். அப்ப விவகாரம் என்ன? அது எதற்காக? நமக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதான எல்லா தத்துவமும் உங்களுக்குத்தான் வந்து சேர்றது. அது உங்களுக்கு வந்து சேரும் பொழுது எப்படி வந்து சேர்றதுன்னு பார்க்கணும். பகவான் சொல்றார் பகவத்கீதையில, நீங்க கொடுக்கக்கூடியதான புண்ணியமோ பாவமோ எனக்கு ஒன்றும் வந்து சேர்வதில்லை.
நான் யாருக்கும் நான் புண்ணியத்தை யாருடைய புண்ணியத்தையும் வாங்கிக் கொள்ளல, யாருடைய பாவத்தையும் நான் போக்கடிக்கல. விவகாரம் என்ன, அவாவா பண்ணக்கூடியதான செயல்கள் அவாவாளுக்கு பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்றேன். அதே போல நீங்க பகவானை தியானம் பண்ணி பகவானிடத்துல ஸ்தோத்திரங்கள் பண்ணினீங்களேயானால் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு முக்கியமான சம்பிரதாயம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு சொன்னா தெரியாதுங்கிறதா சந்தியாவந்தனத்துல சூரிய உபஸ்தானம்னு சொல்லிட்டேன். தேவத்தியாதானதி அப்படின்னு தினந்தோறும் சொல்லுதோண்ட உபஸ்தானம்னு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். சம்ஸ்கிருத உபஸ்தானம்னு என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். தினந்தோறும் சந்தியாவனம் பண்ண பிறகு பகவான் சூரியனை ஒரு ஸ்தோத்திரம் பண்றது, சாயங்காலத்துல அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றது, தற்சங்கோராவணீமஹே யாதம் யஜ்ஞாய யாதம் யஜ்ஞபதயே தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனா ஸ்வஸ்திர்மானுஷேப்ய ஊர்த்வஜிதாகதேஷகம் தென்னோ அஸ்து திபதே சஞ்சதுட்பதே. இங்காத்துல இருக்கக்கூடிய பசுமாடுலாம் நன்னா இருக்கணும், ரெண்டு காலில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் நன்னா இருக்கணும், உலகமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் பண்றதுங்கிற ஒரு வழக்கம் வரணும். அதனால பகவத்பாதர் பல்லாயிரக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்க. ஆச்சாரியாருடைய ஜெயந்தி வேற வருது. இந்த சந்தர்ப்பத்துல ஸ்தோத்திரங்கள் படிக்கணும். அப்பாவுடைய மானச பூஜா ஸ்தோத்திரங்கள், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் எவ்வளவு வசதியா இருக்கு, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிடணும்னா ரொம்ப வசதி. அதோட மட்டுமல்ல, நீங்க வாசிக்கிறதோட குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும். அப்படி இந்த ஸ்தோத்திரமானது என்ன பண்றது சார்? உங்களுக்கு தினந்தோறும் மந்திர ஜபமோ அல்லது ஸ்தோத்திர பாராயணமோ சஞ்சாரநாம ஸ்தோத்திர பாராயணமோ அது உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா பாபங்களையும் நீக்கி உங்க இதயத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரம் வெளிவரும்படி பண்றதும். எப்பொழுது வெளி வருதோ அப்பொழுது அந்த எந்த சப்தமாக வெளியில வருதோ அந்த அளவுக்கு தண்டை அடிக்கிறா போல, மணி அடிக்கிறா போல ஒரு ஓசை உங்களுக்காக கேட்கும், அல்லது சமுத்திரத்தினுடைய ஓசை கேட்கும், ஓங்காரத்தினுடைய ஓசை கேட்கும், சங்கநாதத்தினுடைய ஓசை கேட்கும். இவைகள்லாம் எப்பொழுது கேட்க தொடங்கிட்டோ அந்தந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ஸ்தோத்திரங்களை சரஸ்வதி மாதா பண்ணிட்டு இருக்க. இந்த ஸ்தோத்திரங்கள் பண்ணும் பொழுது அம்பாள் என்ன பண்றான்னா 2 வார்த்தை சபாகி எல்லாம் முடிச்ச பிறகு எதனால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க? வீணையினால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. வீணையானது நம்ம தேசத்துல வந்ததான ரொம்ப பிராச்சீனமா இருக்கக்கூடியதான வாத்தியம். இப்ப நான் வயலுங்கிற வயோலாங்கிற வேற ஏதோ வாத்தியம் இருக்கா, கிட்டாருங்கிறோம். எனக்கு எந்த வாத்தியத்திலையும் விரோதம் இல்லை. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா வீணா வாத்தியம் தான் ரொம்ப வசதின்னு சொல்றது. வேணுமானது சுவாத்மானுபவத்துக்கு. கிருஷ்ண பரமாத்மா வேணுகானம் பண்ணிட்டு இருந்தார். வேணுகான லோலாசங்கிற பேர் ராமனுக்கு. இந்த வேணுகானம் அவருக்கு ரொம்ப இஷ்டம் பண்ணிட்டு இருக்கார். தனக்காக தான் ரசிச்சுட்டு இருக்கார். அந்த ராசிக்கத்தினால ஜனங்கள் அட்ராக்ட் ஆனா அது வேற. ஆனா வீணையானது அது வார்த்தை எல்லோருக்கும் சத்யதா வீணாயை காயஞ்சாம் தஸ்மாத்தே தன சமய. வீணைய வார்த்தை நீங்க சினிமா பாட்டு வார்த்தாலும் பரவாயில்ல வீணையில. ஆனா என்ன காசு நிறைய வருது. இந்த வீணைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் உண்டு. அந்த வீணை வாசிக்கிற காலத்துல ஒரே ஒரு வாத்தியம் தான். அந்த வீணை வாசிக்கும் போது சேர்ந்து குரலோட பாடலாம். வயலின் வாசிக்கிற பாடினா என்ன இருக்குமா கொட்டாது. அதே போலயே இது வாசிக்கிற காலத்துல அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறத சேர்ந்து பாடுவேடா, அது பாட்டா இருக்காது. முழுக்க என்னென்ன இது ஒண்ணுதான். வீணை வாசிக்கும் பொழுது அந்த வீணையோட சேர்ந்து அந்த குரலோட சேர்ந்த இது பாடுற மனுஷியாட்டிய குரலா அல்லது வீணையினுடைய ஒலியா அப்படின்னு நமக்கு தெரியாம ஒன்னா வருமா. அப்படி அந்த வீணையானது ரொம்ப விசேஷம்னு சொல்லி அந்த வீணையினால வாசிக்கக்கூடியதான சப்தம் இருக்கு பார்த்தா அந்த ஒலியும் அது சேர்ந்து அந்த மாதுரியத்தை கொடுக்கலாம். அதனால வீணையோடு சேர்ந்து வாசிப்பா. பழைய நாள் வீணை வாசிக்கணுங்கிற ஒரு சுபாவம் எல்லாருக்கும் இருந்தது. இப்ப கல்யாணத்துல பொண்ணை பார்க்கிற பதியத்தை வீணை கத்துக்கிறது. பொண்ணை பார்த்தாச்சு கல்யாணம் பிக்ஸாச்சுன்னா வீணை வித்துட வேண்டியது அப்படின்னு வச்சுட்டு இருக்க சில ஃபேமிலிஸ்ல. இன்னும் சில ஃபேமிலிஸ் நீ இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது நானே லவ் பண்ணிக்கிறேங்கிற போடும். ஆனா விவகாரம் என்ன இருக்குன்னு இந்த வீணா வாத்தியங்கள் எல்லோருக்கும் முன்னால இருந்தது. அந்த வீணைகளையும் ஒவ்வொரு வீணைக்கும் ஒவ்வொரு விசேஷம். அது சரஸ்வதி மாதாவுடைய வீணைக்கு என்ன பேரு? கச்சதின்னு பேர். சிவபாகம் விஜயா ஸ்வீயஸ்ய ஸ்வதசோபனஸ்ய
பிரம்ம விஷயகஸ்ய வா ஆலாபஸ்ய வர்ணாத்மக சப்தத்திய மாதுரியேன மஞ்சுளதையா. வர்ணாத்மக சப்தம் அப்ப அந்த வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொற்கள் எப்படி துவனி இல்ல, வர்ணம் நன்னா இருக்கு வேள் அப்படின்னு சொல்ற வார்த்தை. மஞ்சுளதையா விசேஷி விசிஷ்ய நிசேஷேன வர்த்தித, அது தோற்கப்பட்டதான கச்சபி வீணா யயாசா. கச்சபி வீணா சமாசாந்தவிதே அனித்யத்வாது நகுதஸ்த இது நகப். கச்சபிங்கிற இடத்துல கப்பலத்தை கச்சபான்னு வந்திருக்கலாம், இல்ல கச்சபின்னு இருக்கு. கச்சபஸ்ய ஸ்திரீ கச்சபி இது கிடைக்குது. இது முன்னால வியாக்கியானம் பண்ண மகாத்மாக்கள்ல கச்சபஸ்ய ஸ்திரீ கச்சபின்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். அதான் பெண்ணாமைன்னு வியாக்கியானம் பண்ணிருக்க. கச்சபின்னு பெண்ணாமை ஏதோ சத்தம் பண்றா போலையும் அதை விட அழகா இருக்கா போலையும் எப்படி வியாக்கியானம் பண்ணின. கச்சபி மகதி வீணா இத்தியாதி கோஷ கோஷ அதர்சனா. தர்சனா அதர்சனா ஆகியால் கச்சபிங்கிறது கச்சபி மகதி வீணாங்கிற ஒரு கோஷம் இருக்கு, அதை பார்க்கலையவ. அமர கோஷ சேஷேபி அமர கோஷத்திலையும் இருக்கு. வீணா அதிகிருத்தியா விஸ்வாவதோஸ்தா பிரஹதி. விஸ்வாசு கையில இருக்கக்கூடியதான வீணைக்கு பிரஹதின்னு பேரு. தும்புரு கலாவதி தும்புரு கையில இருக்கக்கூடியதான வீணைக்கு கலாவதின்னு பேரு. தானாரதஸ்ய மஹதி நாரதர் கையில இருக்கக்கூடியதான வீணை அது வச்சு சுத்திட்டே இருப்பார். எங்கே போனாலும் நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு சர்வதா நாராயண ஸ்மரணம். மகாத்மா எந்த ஜென்மா அதை புண்ணியம் பண்ணியிருக்காரோ எப்பொழுதும் நாராயண ஸ்மரணம் பகவத் ஸ்மரணம். தானாரதஸ்ய மஹதி சரஸ்வத்யாஸ்து கச்சபி. அம்பாளுடைய வீணைக்கு சரஸ்வதி வீணைக்கு கச்சபி. லோகேஹி வர்ண அபிவியக்தே ரபாவேபி. கரெக்டா சில ஸ்வரங்கள் நமக்கு அந்த சாகித்யம் தெரியாத போனாலும், வர்ண அபிவியக்தின சாகித்யம் அது தெரியாத போனாலும், ஷட்ஜாதி ஸ்வர அபிவியக்தி மாத்திரேன அந்த வீணையில இருக்கக்கூடியதான ஸ்வரங்கள் இருக்க பார்த்தீங்கன்னா சரிகம பதனிங்கிற ஸ்வரங்கள் இவைகள் காதல கேட்ட மாத்திரத்தினால் ஞாதஜரானேவ வர்ணானு உன்னிய நமக்கு தெரிஞ்சதான எழுத்துகளையே நாம் ஆலோசனம் பண்ணிட்டு மஞ்சுள மாத்திர விற்சையி அது அழகாக அந்த ஒலி இருக்கு என்று கேட்கணும் என்கிற ஆசையினால வீணானாதே ருச்சிரிச்ச அனுபவா. வீணைய கேட்கணும்னு ஜனங்களுக்கு ருச்சி. ஒரே சாகித்யத்துல 4-5 பாட்டு இருக்கும், அதே சாகித்யம் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, வேற சாகித்யத்தை மாற்றிவிட்ட ஸ்வரங்கள் அப்படியே இருக்கும். ஒரு ஸ்வரத்திலேயே பாட்டு 2-3 இருக்கும். இது போல இருக்கக்கூடாது. நாம ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டே இருப்போம். கடைசியில் இந்த பாட்டு பாட்டது இன்னொரு பாட்டு வர முழுக்க ஸ்வரம் அதே தான். சாகித்யம் மட்டும் மாத்திருப்பா. ஒண்ணு தெலுங்கு பாட்டா இருக்கணும், ஒண்ணு கன்னட பாட்டா இருக்கணும். இருக்க பாட்டு வருவா தெலுங்கு பாட்டு நான் தெரியுமா, கடைசியில கன்னட பாட்டுமா ஒண்ணு சொல்ல முடியாது. விவகாரம்னா ஸ்வரம் அதேதான். அதே போல ஸ்வரத்தை மட்டும் வச்சுட்டு நினைச்சுட்டு அந்த சாகித்யத்தை நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சு அந்த பாட்டை கேட்கணும்னு இருக்கு. சாகித்யங்களை இந்த வாத்திய விசேஷங்கள் கேட்கும் பொழுது அப்படித்தானே ரசிக்கிறோம். வாத்தியங்கள்ல ஸ்வரம் தான் வருது. சாகித்யம் யாருக்கு தெரியுமோ அவன் அந்த சாகித்யத்தை ரசிப்பார். இல்லாதவன் வெறும் ஸ்வரத்தினுடைய மாதுரியத்தை தானே ரசிக்கிறார். கச்சப்யாஸ்து சாரஸ்வதத்வாதேவா. கச்சபிங்கிறது சாரஸ்வதம், சரஸ்வதி மாதாவில் இருக்கிறதுனால சுகசாரிகாதிவது ஈஷஸ்பஷ்டவர்ண அபிவியக்தி. கிளி இது போல பதார்த்தங்கள்னா அது பேசும் பொழுது ஓரளவுக்கு அது நம்ம என்ன பேசுறதுன்னு நம்மளால கண்டுபிடிக்கிறது. ஓரளவுக்கு தான். முழுமையாக நாம் பேசும் பொழுது எவ்வளவு ஸ்பஷ்டமா சொற்கள் காதுல விழறதோ அதே போல கேட்கறதா ராமா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கோ. கிளி பேசும் பொழுது அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்காது. ஆனா ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்க இப்படி பேசுறது. ஸ்பஷ்டதர வர்ணாபிவியக்தி தததிக மாதுரியசாலினா சல்லாபஸ்ய. கிளியரா அந்த வார்த்தைகள் சொற்கள் கேட்கறது. அந்த சல்லாபம் சர்வாதிசயத்திலே நாஸ்தி விவாத. ரொம்ப அதிசயமா இருக்கு என்கிற விஷயத்துல விவாதமே இல்லை. இதெல்லாம் ஆச்சாரிய சௌந்தர்ய சொல்ற விபஞ்சாகாயந்தி விவிதமவதானம் பசுபதே ஸ்வயா ரப்தே பக்தும்
சரித சிரசா சாதுவதனே ததீயைர் மாதுரியைः அபலபித தந்திரீ கலரவாம நிஜாம் வாணீம் வீணாம் நிசுலயதே சோலேன நிபృతం விபச்சா காயந்தி வீண விபச்சேன வீண விபச்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதே. அம்பாளுக்கு முன்னால அம்பாளுடைய ஆத்துக்காரன பரமேஸ்வரரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். பசுபதி பரமேஸ்வரன் அவருடைய லீலைகள் லீல, மார்க்கண்டேய லீல, திரிபுரசம்ஹார லீல, பார்வதேவரனித லீல, இப்படி பழைய லீலைகளை மறுபடியும் மறுபடியும் பாடிட்டே இருக்க ஒவ்வொரு கீர்த்தனையும். இத பாடினா அம்பாளுக்கு மகா இஷ்டம். அதே மாதிரிதான் லோகத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கும் அவளுடைய ஆசைக்காரரை பத்தி வசதியா சொன்னா ரொம்ப இஷ்டம். என்ன நஞ்சங்கள் ஆசைக்காரர அப்படி. ஆனா ஆசைக்காரர் ஏதாவது வார்த்தை குறைச்சல சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணா குணம்னு உங்க கிட்ட எதிர்க்க நிக்க முடியாது. ஏன் சுவாமினர் அதுக்கு ஏகபோகமாக ரைட்டு நான் வாங்கியிருக்கேன். எங்க ஆசைக்காரர் நான் ஒத்திதான் வையலாம் இன்னொருத்தர் வைய முடியாது. விவகாரம் முழுக்க அவ வச்சுட்டு இருப்பா. தினந்தோறும் லட்சார்த்தனை நடக்கும். அது வீட்டுக்குள்ள எல்லா ராத்துக்கும் நடக்கிறதுன்னு உங்க ஆத்திர விஷயம் மன்ன சாதாரணம். அதுக்கு குடும்ப ராத்து. ஆனா விவகாரம் என்ன, இன்னொருத்தர் மட்டும் வையப்படாது. ஆனா எப்பவும் யார ஸ்தோத்திரம் பண்ணா அம்பாளையே ஸ்தோத்திரம் பண்ணா அம்பாளுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல. அம்பாளுடைய ஆட்டக்காரர் சொன்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா லோகிதம் லோகஹிதத்துக்காக பண்றவர். அதான் பரமேஸ்வருடைய செயல்கள். அவர் டான்ஸ் ஆடுறதோ, அவர் ஆராதனை இருந்து சாப்பிடுறதோ, அவர் திகம்பரமா இருக்கிறதோ லோகத்துக்கு ஹிதத்துக்காகவா. அதனால அவருக்கு சங்கரன்னு பேரு. சங்கரோதி சங்கரா. அவர் இருக்கிறது சம்பவதி சம்பு. அவர் நினைச்ச க்ஷேமம் உண்டாகும். ஆனா பசுபதே, பசுபதினா பிரம்மம்னு அர்த்தம். அந்த சைவ சாஸ்திரத்துல அவர் சிவாங்கிற சொல்றதை விட பசுபதினு சொல்லலாம். அப்படிப்பட்டதான விவிதமபதானம் பசுபதே. அந்த பரமேஸ்வருடைய உயர்ந்ததான ஸ்தோத்திரங்களை அவருடைய லீலைகளை பாடிண்டே இருக்கலாம் சரஸ்வதி. தேவத்தும் சனிசசிரசா சாதுவதனே. ஒரு நாளைக்கு இப்படியே தலையாட்டிண்டே இருந்தா அம்பாள் பாடிண்டே இருக்கும் பொழுது பாட்டு முடிஞ்சது. சவாட்டு நாடம் சாதாரணமா எல்லாருக்கும் வந்து இப்ப எல்லாம் நடு அப்படிமா ஆடாடா அப்படிமா பாட்டு பாடுறதுக்குள்ள இதுக்குள்ள அவருடைய அட்ரேஷன் போடுற பாட்டு பாடுறது. இங்க இருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னால இதே பாட்டை அந்த கெவி நாராயணசாமி பாடினா எப்படி இருந்தது பாருங்க. இவருக்கு நாராயணசாமி பேர் தான் இருக்க, கேள்வி இல்ல, என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருப்பான் நடுவுல. பாட்டு பாடும் பொழுது சுனிதமா கவனிக்கணும். அது ஒரு உபாசனம்னு சொல்லியிருக்கேன் இல்லவா. இன்னொருத்தரை பத்தி பேசவே கூடாது, தப்பா பேசக்கூடாது. இவர் பாடுறது இவருக்கு, அவாளுக்கு அவாளுதான். ஒருத்தரை இன்னொருத்தர கம்பேர் பண்றது, இதை விட அது நல்லா இருந்தது சொல்றதே தான். எல்லாம் அம்பாளுடைய வைபவம். அந்த பரமேஸ்வர அனுகிரகம் இல்லாத போனா வாக்குல இருந்து வருமா ஒரு வார்த்தை, வாக்குல இருந்து இனிமையா சரிகம வதனி வருமா. அது அனுகிரகம் தான். அது அனுகிரகிக்க சாத்தியமான பதார்த்தங்கள்ல யாராவது எந்தெந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காரோ அந்தந்த அளவுக்கு தான் வரும். போன ஜென்மம் அவரை தேனோட அபிஷேகம் பண்ணியிருந்தா எங்களுக்கு சங்கீதம் வரும். அந்த வேணா என்ன பண்றது வராது. அவ்வளவுதான். அம்பாள் அனுகிரகம் வேணும். இந்த ஜென்மாவையாவது அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி அம்பாள் பாட்டு முடிகிற வரைக்கும் காக்கன்றதாடா. முடிஞ்ச பிறகு ஒரு வருஷத்தை அதுவசனே அப்படின்னு அவலபித தந்திரே கலரவாம. அந்த எழுத்துகள் பேசுங்கிற ஒரு எழுத்து இருக்கே, அது வெளியில வந்ததுமே அந்த அழகு, அந்த சௌந்தரியம், அந்த மாதுரியம், அந்த இனிமை இத பார்த்து இனிமேல் நம்ம வீணவா சொன்ன ஈடுபடாது. அவலபித தந்திரே கலரவா. என்னுடைய தந்தியிலிருந்து வரக்கூடியதான சொற்கள் இதை விட வசதியாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு வெட்டப்பட்டு நிஜாம் வீணாம்பாணி தன் வீணையை என்ன பண்ணிட்டானா வேற அங்கே பக்கத்துல கவர் இல்லையே, என்ன பண்றது, சோழே நதி விருதம் சோழத்தினால மேலாட்டினால அப்படி மறைஞ்சு வச்சுட்டான். இனிமேல் நான் வீணை வாசிக்கல போக ஆயிடுது. நீங்க கபான்னு சொன்னேன். இனிமேல் ஜனங்கள்னா என்னுடைய வீணையை விட உங்களுடைய தொண்டை தான் அழகா இருக்கு, அதான் ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்வா அப்படின்னு அம்பாலே நமஸ்காரம் பண்ணிட்டானா. சரஸ்வதி மாதாவுக்கு இப்படி இருக்குமையானால் மற்றவர்களை பத்தி என்ன சொல்லணும்? அந்த கண்ட மாதுரியம், அந்த காம்பீரியம்,
ஒரு அழுத்தம் ஒரு பாட்டு பாடினா அந்த சாகித்யமும் ஒவ்வொன்றும் கேட்கணும். என்ன சுவாமி கருத்மானே, தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால வர முடியாதுன்னு கருத்மான் சொல்லிட்டாரோங்கிற தியாகராயன். திவிக்கு பூமிக்கு அதிகமே திருத்தமாக இருக்கா, அதனாலதான் நீங்க வரமாட்டேங்கிறதா என்ன காப்பாற்றுறதுக்குங்கிறார் இல்லையா. அது என்ன உயர்ந்ததான ஒரு பாவம். அதை நீங்க கேட்கும் பொழுது மனசு உருகி அப்படியே கண்ணுல ஜலம் வர வேண்டாமா? அப்படி பாடினா அம்பாள். ஆனா அதை விட அசதியா இருக்குன்னு அம்பாளுடைய ஒரு சுரூபம், இந்த கண்ட மாதுரியம் அப்படி இருக்குன்னு நிஜமாதுரிய அப்படின்னு அழகான நாம இதை கேட்ட மாத்திரத்தினால மனசு இந்த சங்கீதத்தினால வரக்கூடியதான ஏற்பட்டதான ஒரு புண்ணியமும் மனசு நிம்மதியும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவம். நாமே தனியாக பாடிக்கலாம், ஆனாலும் அந்த பாட்டுனால வரக்கூடியதான மனசாந்தி இருக்கு பட்சல இந்த நாமாவல கிடைக்கும்னு விசேஷமா அமுதேஸ்வரி மந்திரத்தோட கூடிய நாம இத இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்தது அடுத்த புதன்கிழமை. ஹரி ஓம்.